பாசிட்டிவா இருக்கு எல்லா சைடும் பாசிட்டிவா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க தான் பப்ளிக், நீங்க பிரஸ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. பிரஸ் அண்ட் மீடியா, சோசியல் மீடியால இருந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸும் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும். இப்போ இங்கே சேலம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆஸ்கார் சினிமாஸ் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் நிறைய இடங்கள் போய் தியேட்டர் விசிட் பண்ணோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த இடங்கள் அந்த லாஃப் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிளாப் மூமெண்ட்டாக இருக்கட்டும், என்ன இல்லை ரொம்ப இவங்க ரெண்டு பேர்த்தி சூஸ் பண்ண என்ன ரீசன்? ஏன்னா அவங்க வந்து லவ் கேரக்டர் பண்ணிருக்கு, அது வந்து இந்த மூவிக்கு அவங்க ரெண்டு பேர்த்தி சூஸ் பண்ண என்ன? இல்ல அது பெருசா என்ன சொல்றது, எனக்கு கேட்டு இவங்களை பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. போய் சொன்னேன், ஓகேன்ட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு பெருசா எக்ஸ்ட்ரா காரணம்லாம் எனக்கு தெரியல. எழுதியாச்சு, அந்த கேரக்டருக்கு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. இவர்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டா காமிக்கணுமேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா கேட்டேன். ஆனா அவரு இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி மெயின் ஃபேக்டர் வந்து நானும் விஜயகாந்த் ஃபேனு, அவரும் விஜயகாந்த் ஃபேனு. ஸோ அதுல மேபி எல்லாருமே, பட் எனக்கு 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஸோ அவரும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்கியமா அந்த பொட்டு வச்சு அந்த சாங் வந்து அவர் பயங்கரமா இதாக்கிடுச்சு. யாருங்க? கதை தாங்க, எந்த கதாநாயகனா இருந்தா என்ன, கதை தான். அதான் கொஞ்சம் யாரும் காமிக்கலாமேன்னு தான். அவருக்கு அந்த ஆர்வம் இருக்கு, புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இப்போ பாசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி தாராள பிரபுல ஒன்று எடுக்கிறாரு. ஸோ அவரு என்னன்னா தேடல்லே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நான் போனேன், 2 பேரும் இதாயிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குண்ணே. வெள்ளியிலேருந்து சனி இன்க்ரீஸ் ஆச்சு, சனிலேருந்து இன்னைக்கு ஞாயிறும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மெயின் ஸ்கிரீனுக்கு மாத்திருக்காங்க. ஸோ அதான் அதுதானே. அது இப்ப படம் ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது இல்லைன்னா, அதுக்கப்புறம் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு யாருக்குமே. இப்போ ஹரிஷ்க்கும் சரி, எனக்கும் சரி, மற்ற நடிச்ச எல்லாருக்குமே சரி, டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்கன்னு இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பெரிய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பேசாதவங்களாம் நிறைய பேசியிருந்தாங்க. அந்த எனர்ஜி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்குதுன்னா இதில் வந்து எல்லாருமே பங்கு பெற்று இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு மட்டும் அது போல அந்த எனர்ஜி எல்லாருமே படம் பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் அதிகமாகணும். நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் இன்னும் வரணும். தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் தமிழ்ல. இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ். சமீபத்துல வர படங்கள்ல 90s 80s வந்து பாடல்களை பயன்படுத்துறது இந்த ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இல்லை இருக்கக்கூடிய கவிஞர்கள் அந்த மாதிரி பாடல்கள் எழுத வாண்டடா திணிக்கிறது வேற சார், வாண்டடா திணிக்கிறது வேற. ஆனா இப்போ டிஜிட்டல் இந்த 2016 அப்புறம் பயங்கர டிஜிட்டலா நம்ம மாறணும்ல. ஸோ அதுக்கப்புறம் மேபி தெரியல அந்த லெஜெண்ட், அல்ட்ரா லெஜெண்ட் அந்த மாதிரி எதனா இருக்கான்னு. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லா கதை கூட தெரியாது. 10 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினாரு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தேட்டர்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எந்த இடத்துலயுமே வந்து திணிச்சா மாதிரி எதுவுமே இல்லைல்ல. அது அப்படியே ரொம்ப நேச்சுரலா வருது. எல்லாருக்கும் சரி, பாட்டும் சரி. இவர் விஜயகாந்த் சார், அவர் விஜய் சார் நான் எழுதிட்டேன். ஸோ அவங்களுக்கு இப்போ நான் ஒரு 90s கிட்ஸ், எனக்கு இந்த பாட்டு போட்டால் ஒரு தேட்டர்ல எது நல்லா இருக்குன்னு தோணும்போது ஆப்வியஸா விஜயகாந்த் சாருக்கு அந்த சாங்கு, விஜய் சாருக்கு இன்னொரு சாங்கு. ஸோ அது கதைக்கு தேவையில்லைன்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்க போகிறது இல்லை. அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லை. அது நீங்கள் அந்த பர்டிகுலர் டேரக்டர் கேட்டால் அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம படத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். எல்லா படமும் வெற்றி, இந்த படம் எப்படி இருக்கு? அது எல்லாருக்குமே அதான் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுற எல்லா படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்தில் இருக்கு எனக்கு. அட்டகத்தி ஒரு ஆரம்பிச்ச ஒரு இதில் இன்னும் அது முழுசாக நிறைவு பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. அதில் அடுத்த ஒரு லெவலில் தமிழ் வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கெத்து அப்படின்னு சொன்னார். அன்பா இருக்கிறதுனால அன்பும் கெத்து, அன்பா இருந்தாலே கெத்து தான். ஐ விஷ் யூ சூப்பர் ஹரிஷ். ஆக்சுவலாக
வதந்தியில நல்ல கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப ஹீரோயினா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ல பண்றீங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வெளிய வந்திருக்கீங்க. யூடியூப்ல இருந்து எப்பயோ வெளில வந்தாச்சு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருசா ரிசீவ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே ரொம்ப இன்னும் நம்ப முடியல கம்ப்ளீட்டா. தேங்க்யூ. புரியல. பெரிய ஹீரோஸ் கூட ஏதாச்சும் வாய்ப்பு வந்திருக்கா? இன்னும் இல்ல வரணும்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் இல்ல. யாரு எல்லாரும் கூடயும் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். 1-2 படம் மட்டும் போவேன். எல்லாரும் கூடயும் பண்ணணும். நிறைய படம் பண்ணணும். எனக்கு பிடிச்ச எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் வேற வேற ரீசனுக்காக பிடிக்கும். எல்லாரும் கூடயும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமா எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதான் நாங்க எல்லாரும் ட்ரீம் பண்ணோம். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அதுக்கு நடந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதை நான் ரொம்ப ஒரு கேப்க்கு அப்புறம் தமிழ் திருப்பி வரேன். ஸோ இன்னும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. என்னோட பெஸ்டான சீன் அது தெரியாது. பட் எனக்கும் தினேஷ் சாருக்கும் இருக்கிற ஒரு காம்போ சீன் வந்து எனக்கு சீன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தியேட்டர்ல பார்க்கும்போதும் நல்லா இருக்கு. வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு. அது பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நன்றி சொல்றோம். எல்லாருமே நல்லா பாசிட்டிவா சொன்னாங்க. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஸோ அதான் சொல்லல. மீடியா இந்த மாதிரி சோசியல் மீடியா எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை வந்து இந்த 3 நாள்ல இவ்வளவு ஆனதுக்கு ரீசனே நீங்க தான். நாங்க எங்க சைட்ல என்ன பண்ணாலும் நீங்க எப்படி போய் மக்கள்கிட்ட இப்போ சேலம் மாதிரி சேலத்தை தாண்டி எல்லா சைடு தமிழ்நாடு ஃபுல்லா அப்படி சேர்க்க வேண்டியது அது உங்களால தான் முடியும். ஸோ அதுக்காக தான் தேடி நாங்கள் உங்ககிட்ட வரோம். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் இது பார்ப்போம். அவரும் நான் உங்களில் ஒருத்தராக தான் பாக்குறேன். அவருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்க வேலை கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஆமா அடாப்ட் வந்து இல்ல எல்லாருமே என்ன லாங்குவேஜ் கரெக்டா தெரியுது. எல்லாமே ப்ரொஃபஷனல். நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுன்னா அவங்க பண்ணிட போறாங்க. இப்போ இவங்க மட்டும் தான் மலையாளம். பட் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இதுல யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் மட்டும் தான் புதுசு. இது எல்லாருமே ஆல்ரெடி ஒரு படம் இன்னொன்று எல்லாருமே லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை. ஸோ நான் தமிழ்ல என்ன கம்யூனிகேட் பண்ணணும் என் கல்ச்சர் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியுது. ஊர் தான் இப்போ அண்ணன் மெட்ராஸ், இப்போ சார் மெட்ராஸ், நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எனக்கு என்ன இது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். திட்டக்குடியே பாடியில் லைட்டாக ஸ்லாங் சின்ன விஷயம் மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி அவங்க ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. சந்தோஷமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போவாங்க அது நான் தெரியல. இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வேலை முடிச்சுதான் அதை பத்திலாம் யோசிக்கணும். இன்னைக்கு என்னங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு பேசணும். அது ஆடியன்ஸ் தான் கடைசியா சொல்லணும். நான் சொல்ல எனக்கே டவுட் இருக்கு. இல்ல எனக்கே டவுட் இருக்கு. நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டா வேலை வாங்கினேன். குடும்பமா உட்காந்துருக்காங்க, பிரிக்கிறாதீங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஊர்க்கார பையனா ஒரு ரூரல் கேரக்டர் பண்றேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா தான் இருந்தது. என்னுடைய லுக்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, கிரிக்கெட்னும் போது அதுக்கான அந்த போலிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷூட் பண்ண இடம். நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்வாயர்மெண்ட்டு, இதெல்லாம் அந்த புது மக்களை போய் பார்க்கறதுக்கும் அந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் அதிகமாக யார் டேக்கா அந்த பையன் வரல. அவன் வரல. அதாவது அந்த விராட் கோலின்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான் சிவில்ல. அவன் தான் அந்த பையன் தான் ரொம்ப சரத். அவர் பேர் சரத். அவன் நல்லா பண்ணாவும் இருக்கும், இதா இருக்கும். அவன் தான் மற்ற எதாவது சொல்லிங்களா ப்ரொஃபஷனல்ஸுங்க. நம்ம ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. அவங்க ஒன்று நம்ம அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சின்னதெல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நான் இப்ப பேசவே கூடாது. நான் யார் இப்ப என்ன தேங்க்யூ. ரொம்ப மாசம்
மாஸ்டர் லைட் எடுத்துறியா? லைட் போட சொல்லுவானே. ஒரு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க் பண்றேன் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏய் என்னதான் கூப்பிடுறீங்களா? ஹாய் ஹாய். இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்களே, பயங்கரமா பிடிச்சது போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? தேங்க்யூங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இப்போ முதல்ல உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் வந்ததும் இந்த தியேட்டருக்கு வந்ததும் படம் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டீம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற இந்த எனர்ஜி தான் எங்கள் ஓட வைக்குது. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்னும் நல்லா பிடிக்கும்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. கெத்துக்காக நான் பேசுறேன். அப்புறம் கெத்து பேசுறேன். எல்லாருக்கும் நன்றி. படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாங்க கெத்து. இங்கேயும் அப்படிதான். அன்பா இருந்தா எல்லாருமே கெத்து தான். கெத்தும் அன்பானவன் தான். என்ன சொல்லணும் தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். கெத்து, அன்பு, நான்டா எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். இதான செல்வி. ஆமா, எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்மதான் கேங். எல்லா அம்மாவும் TSK பேசும்.